சென்னை அருகே ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்த பீகாரைச் சேர்ந்த ரயில் பயணியை இருளில் 6 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு மீட்டிருக்கின்றனர். அதிகாலை வேளையில் அதிவிரைவு ரயிலில் நிகழ்ந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவொற்றியூர் மற்றும் வஉசி ரயில் நிலையங்கள் இடையே எர்ணாகுளம் செல்லும் ரப்திசாகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டதால் உடனே ரயில்வே போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. உடனே அங்கு சென்று சென்னை தண்டையார்பேட்டை மார்ஷலிங் யார்ட் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ரயிலை நிறுத்தியது யார், எதற்காக நிறுத்தினீர்கள் என பயணிகளிடம் விசாரித்தனர். அப்பொழுது ரயிலில் இருந்து ஒரு நபர் கீழே விழுந்து விட்டதாகவும் அவரை இருளில் தேடிக்கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். கீழே விழுந்தது யார் என விசாரித்த போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோமன் பஸ்வான் என்பவரின் மகன் 48 வயதான மானவ் பஸ்வான் என தெரிய வந்தது. ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது அவர் தவறி விழுந்து விட்டதாக உறவினர்கள் அலறியதை கேட்டு சக பயணிகள் அவசரமாக அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து பயணிகளுடன் சேர்ந்து ரயில்வே போலீசாரும் அப்பகுதியில் சிறிது நேரம் தேடினர். அதிகாலை 4 மணி என்பதால் இருளில் அவர் எங்கு விழுந்தார் என்பது தெரியவில்லை. இதையடுத்து நாங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்கிறோம் என கூறி மற்ற பயணிகளை ரயிலில் ஏற்றி எர்ணாகுளத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு ரயில்வே போலீசார் விடிய தேடுதல் வேட்டையில் அப்பகுதியில் தொடர்ந்தனர். சுமார் 6 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு முட்புதர் ஒன்றில் அவர் விழுந்து கிடப்பதை கண்டுபிடித்தனர். படுகாயங்களுடன் இருந்த அவரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சைக்கு பின் நன்கு குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியின் உயிரை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படையினரை பொதுமக்கள் மற்றும் படுகாயமடைந்த மானவ் பாஸ்வான் உறவினர்கள் வெகுவாக பாராட்டினர்.